T4Tech தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Yeah. guys இப்போ மீ பேண்ட் எச்ஆர்எக்ஸ் எடிஷனோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இப்போ பாக்ஸோட கவரை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸோட கவரை ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸுக்கு மேலே என்னென்ன எழுதிருக்காங்க நம்ம படிக்கிறேன். இப்போ பாக்ஸுக்கு மேலே மீ பேண்ட் 2i அப்படின்னு எழுதிருக்காங்க. பட் இந்தியாவில் மீ பேண்ட் எச்ஆர்எக்ஸ் எடிஷன் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கலர் வந்து பிளாக் கலர் வாங்கியிருப்போம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 70 mAh பேட்டரி இருக்குது. அப்புறம் இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் நிறைய நல்லா தான் இருக்குது. எம்ஆர்பி அதில் வந்து 1700 போட்டிருக்கு. பட் 1300க்கு தான் நான் இதை வாங்கினேன். இப்போது அதுவும் 1300க்கு தான் செல் ஆகிட்டு இருக்கு. கீழே மற்ற மேனுஃபேக்சர் அட்ரஸ் அதெல்லாம் போட்டிருக்கு. இப்போ குயிக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம்னா மேலே மீ பேண்ட் நமக்கு இல்லை. ஐ திங்க் அது உள்ளே விழுந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு சொன்ன மாதிரியே உள்ளே விழுந்துருக்கு மீ பேண்டோட சென்சார். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீ பேண்டோட ரிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் கைடு இருக்குது. யூசர் கைடு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. நமக்கு வேணா படிச்சுக்கலாம். இது எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே நமக்கு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள். அது மேலே நம்மளோட மீ பேண்ட் சென்சாரை அதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட வால் பேக் அடாப்டரில் அதில் போட்டுக்கிட்டா நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். அதை இப்போது எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மேலே கரெக்டாக இப்படி வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா அது இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது மீ பேண்ட்டு கரெக்டாக நம்ம கையில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அங்கே டிப்பில் பார்த்தீங்கன்னா எச்ஆர்எக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீ லோகோ உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் ஹார்ட் ரேட் சென்சார் இல்லை. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா பேட்டரி நல்லா இருக்கும். இதில் டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கையை ஃப்ளிப் பண்ணால் டைம் காட்டுறது, இல்லை மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் கேலரிஸ் அதெல்லாம் பார்க்குறது, அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம மீ பேண்ட் கூட எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீ ஃபிட் ஆப் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மீ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குது, நான் சைன்இன் பண்ணுறேன். மீ அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஒரு நிமிஷம், நான் சைன்இன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன்இன் பண்ணிட்டேன். அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நோ பேர் டிவைஸ்ன்னு காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மீ பேண்ட் தானே யூஸ் பண்ணுறீங்க, அதனால் பேண்ட் கிளிக் பண்ணுங்கள். அது ஓகே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காட் இட் பர்மிஷன் கேட்குது, அலோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் டர்ன் ஆன் பண்ண கேட்குது, டர்ன் ஆன் கொடுங்க. டர்ன் ஆன் கொடுத்துட்டு ப்ளூடூத் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் ஆகும். உங்கள் மீ பேண்ட் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மீ பேண்டில் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனோடனே டச் பண்ணுங்கள். கீழே டச் பண்ணிங்கன்னா ஏதோ கனெக்ட் ஆகிடும். பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. இதோட ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 95% அக்யூரேட்டாக இருக்குது. பட் ஃபுல் அக்யூரேட்டாக இல்லை. இது அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கால்குலேட் ஆகுது. நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மீ ஃபிட் அப்ளிகேஷன் மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது மீ ஃபிட் ஆப் கூட கனெக்ட் பண்ணாமல் வெறும் பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லைங்க. நீங்கள் வண்டியில் போகிறது, பஸ்ஸில் போகிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே போகுது.
கரெக்டாக நீங்கள் மீஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மூலிமா ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டைலாக ஒரு வாட்ச் மாதிரி ஒரு பேண்ட், அது கூட ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஹார்ட் ரேட் சென்சார் இல்லை. ஹார்ட் ரேட் சென்சார் இல்லாதால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் நல்லா வருது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 23 டேஸ் கிட்ட வருது சிங்கிள் சார்ஜில். இப்போ ஓவராலாக இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. நீங்கள் கொடுக்குற 1300 இதில் IP67 ரேட்டிங், ஒரு குட் லுக், அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் எல்லாமே இருக்குங்க. கொடுக்குற காசுக்கு வருதுன்னே சொல்லலாம். இது நம்ம சம்மர் கேட்ஜெட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம T4Tech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.